நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைத்தார். பள்ளி நேரங்களில் அந்த பேருந்துகளை விட வேண்டும், கல்லூரி நேரங்களில் விட வேண்டும் என்று. நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த கூட்டம் போக்குவரத்துறை சார்பாக எப்பொழுதெல்லாம் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு வழங்குகின்ற அறிவுரை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் போதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு கொரோனா வந்து தனியார் பள்ளியிலே படித்த மாணவர்கள் கட்டணம் கட்டாமல் தவித்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியார் பள்ளியிலே கட்டணம் கட்ட முடியவில்லை என்றால் அவர்கள் அடுத்த வருடம் படிப்பை தொடர்வதற்காக வாய்ப்பு மறுக்கப்படுகிறால் நீங்கள் அரசு பள்ளியிலே சேருங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு காரணமாக அரசு பள்ளியிலே சேர்க்கை அதிகரித்தது. எனவே பள்ளிக்கு தேவையான அந்த பேருந்து வசதியை கூடுதலாக செய்ய வேண்டி வந்தது. அந்த முதல் ஆண்டு அந்த பிரச்சனை கொஞ்சம் எழுந்த நேரத்தில் உடனடியாக முதல்வரே தலையிட்டு எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். உடனடியாக போக்குவரத்துறைக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு இணைப்பு வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து அதன் மூலமாக எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே எல்லாம் கூடுதல் பேருந்து வசதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார்கள். அரசு பள்ளியிலே 6ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை படித்தால் அவர்கள் கல்லூரியிலே படிப்பதற்கு மாதம் 1000 வழங்கப்படும் என்று. அப்படி சொன்ன காரணத்தினால் அரசு பள்ளியிலே மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்தது. கல்லூரியிலும் அதுவரை பொருளாதார காரணங்களால் படிக்க முடியாமல் இருந்த பெண் குழந்தைகள் கல்லூரியில் சேர ஆரம்பித்தார்கள். அங்கேயும் சேர்க்கை அதிகரித்தது. எனவே அங்கே மீண்டும் தேவை அதிகரித்த போது மற்ற இடங்களில் எங்கே போக்குவரத்து குறைவாக இருக்கிறதோ அந்த பேருந்துகளை மீண்டும் சரி செய்து பள்ளி கல்லூரி நேரங்களுக்கு சரி செய்தோம். இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் கல்லூரிக்கு போகிற போது மாதம் 1000 வழங்கப்படும் என்று. இதை எதிர்நோக்கி எங்கள் துறையிலே ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கின்றோம். எங்கெங்கே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்கிறதோ அங்கே அந்த பேருந்து நேரத்தை சரி செய்ய வேண்டும் என்று. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே ஒரு ஊருக்கு பள்ளிக்கு போகிற நேரத்துக்கு பேருந்து போயிட்டு இருக்கும். பக்கத்தில் ஊர் இருக்கின்றவர்கள் அந்த பேருந்தை எங்கள் ஊருக்கு நீட்டித்து பேருந்து பள்ளியில் போகிற நேரத்தில் சரியாக பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அங்கே நீட்டிக்கும் போது இந்த ஊருக்கு முன்னேறத்தில் கூடுதல் முன்னாடியே பஸ் போயிடும். நான் எங்கள் ஊரில் இது வரைக்கும் கரெக்ட் டைத்தில் போயிட்டு தான் இப்போ முன்னாடி பஸ் ஏற சொல்றீங்க, அந்த பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பேருந்துகளை சரி செய்கின்ற பொழுது இந்த நேர பிரச்சனை வருகின்ற பொழுது அதை அங்கே இருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொஞ்சம் நீங்கள் தான் உள்ளூரில் பேசி முடிக்க வேண்டும். ஏன்னா எல்லாவற்றையும் போக்குவரத்துறை அலுவலர்களே போய் சமாதானம் பேசுவது என்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதை நீங்களும் ஒத்துழைப்பு செய்து சரி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இத்தகைய சிறப்பான நடவடிக்கைகளை போக்குவரத்துறை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆணையேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பினை நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் அவர் சென்னையில் இருக்க வேண்டிய சூழலில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இன்றைக்கு இந்த கூட்டம் வைத்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது நானும் சட்டமன்ற உறுப்பினர். அப்போது எங்களுக்கு வகுப்பு ஆசிரியர் கூட பாடம் சொல்லுவார். இப்போ உண்மையாக சட்டப்பேரவைக்கு வகுப்பு ஆசிரியர் ஆகிட்டார். எங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் பெருமை அடைந்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.